டைலாக் எதனா ஒரு டைலாக் சொல்லலாம். பஞ்சு டைலாக். நாங்க அதுல அந்த ஒரு வார்த்தைக்கோசமே இப்போ உள்ள போறோம். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உடம்புல உயிர் இருக்காதுன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்றேன். அந்த ஒரு வெளியே வந்து திருப்பி போய் இன்னொரு வாட்டி பார்க்கலாமான்னு தியேட்டர்ல போய் கேட்டோம். ஒன்ஸ் மோர் கேட்டோம். படத்தை பாத்துங்க. படத்தை பார்த்தோன்னா இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா 4 ஷோக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட காலைல இருந்து நைட் வரைக்கும் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். எல்லா ஷோவும் பார்க்கணும்ட்டு. இதுதான் தலையோட பேக்ரவுண்டு. தலை வந்து எந்த எந்த இடத்துல இருந்து அடிமட்ட இடத்துல இருந்து எப்படி வந்திருக்காரு இதெல்லாம் காட்டிருக்காங்க படத்துல. மெயினா மிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்துல. தீனா படம் இப்ப பில்லாலாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டாடின படம். அந்த படத்தோட பேக்ரவுண்ட்லாம் இதுல காட்டும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. பாடல் மியூசிக் எப்படி இருக்கு தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஜிவி பிரகாஷ்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு பேட்டியில, இது போல தீனா படம் எப்படி நீங்க மியூசிக் எதிர்பார்த்தீங்களோ அது போல இது ஒரு மியூசிக்னு சொல்லிட்டாரு. ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு தெரிவிக்க விடுறாரு. ஃபைட் இது வந்து படத்திலே வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபைட் சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஜஸ்ட் நவ் போட்டாங்க. அதுக்கோசமே வெயிட் பண்ணுகிறோம். தலை ஒரு ஃபைட் சீன்னாலே தெரிவிக்க விடுவாரு. படம் பாத்தீங்களா போன படம். பேரிங் வந்து எப்படின்னா இருக்கு திரிஷா உள்ள போய் திரிஷா வந்து சொல்லவே தேவையில்ல. அந்த திருப்பி அந்த வார்த்தையை கேக்குறாங்க. அது அந்த எதிர்பார்ப்பே இன்னும். அதே போல சிம்ரானும் அந்த வார்த்தையை திருப்பி கேக்குறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்ம பேசின்ற மாதிரி. அதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா அஜித் கூட நடிச்சிட்டு வராங்க இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? அது செட் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய்க்கு செட் ஆயிடுச்சுங்களா இல்ல அஜித்துக்கு வருங்களா? அஜித்துக்கு பக்கா செட் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. எந்தெந்த படத்தெல்லாம் மேட்ச் பண்ணிருக்காங்க இந்த படத்துல? அதான் மங்காத்தா, தீனா, பில்லா. வில்லன் வேற சொல்றாரு. அவர் வில்லன் சொல்றாரு. அதுக்கு பதில் தலைவர் சொல்றேன், நீ வில்லன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வில்லன் சொல்றாரு. அதுக்கோசம் அதெல்லாம் ஒண்ணுமே குறை சொல்றால. ஃபர்ஸ்ட் அந்த தூசி அளவு நம்பலாம். என்றுமே தலைவலியில் தான். பேனர் பாத்தீங்களா லாஸ்ட்ல இது முடியும் போது பேனர்ல போட்டு போங்க பாருங்க, என்றுமே தலைவலிகள்னு. ஓகேண்ணா. நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா வர புது படத்துல எல்லாமே ரீமேக் பண்ணி தான் எடுக்கிறாங்க ஓல்டு சாங். தலைக்கு இந்த பாட்டுல எப்படின்னா இல்ல ரீமேக்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா அடிச்சிருக்காங்க பாட்டுலாம். ஒருத்தர் பிலி பிலின்னு கத்துறாரு. அவருக்கோசம் அனிருத்துடைய சாங் எப்படின்னா இருந்தது? வேற லெவல். படத்துக்கோசம் நாங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் தான் முன்னாடி ரிலீஸ் ஆகும்னு நினைச்சோம். பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கோசம் நாங்க வெயிட் பண்ண பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாரமா தூக்கமே கிடையாது. சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம பேனர் தான். இங்க திருவிழாவே நடத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு நான் பண்ணிருக்கோம். நாடு எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு அந்த அளவுக்கு டிக்கெட்டே இல்லை, காலி. இப்போ சுத்தி எல்லாமே சுத்திட்டு வந்துருக்காங்க. 10,000 ரூபா கொடுத்து கூட டிக்கெட் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா டிக்கெட் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இங்க இது ரசிகர் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க.